தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் சிவபுராணத்திலிருந்து சில வரிகளை உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இந்த 3 வரிகளிலே மிகப்பெரிய வாழ்வியல் நெறியும் வாழ்வியல் தத்துவங்களும் சிவஞானமும் நிறைந்திருக்கிறது. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பிறப்பு அறுத்தல், பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். எல்லாரும் வேண்டுகிறோம், பிறப்பின்மை, இந்த பிறப்போடு என்னை ஆட்கொண்டு விடு, உன்னுடைய திருவடி தரிசனம் இந்த பிறப்போடு கொடுத்து விடு. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். சிவபெருமான் நமக்கு பிறவி பேறு தருகிறார். பிறந்த பிறப்பருக்கும். எப்பொழுது பிறப்பு இல்லாமல் போகிறது? உனக்கிலாததோர் வித்தின் மேல் விளையாமல் என்வினை ஒத்தபின். அதாவது என் வினை ஒத்தபின், அல்வினை தீவினை இரண்டும் சரியான பின். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று சொன்னால் தீவினைகளில் இருந்து நம்மை விடுவித்து வைப்பான். தீவினை என்பது நம்மை அண்டாது நாமும் அதை நாடி செல்ல வேண்டிய நிலை வரவே வராது. நாமும் தீவினையாளர்களோடு சேரமாட்டோம், தீவினையும் நம்மை தீண்டாது. அப்பொழுதுதான் இந்த பிறப்பு அறுத்தல் என்பது சாத்தியமாகிறது. பிறர்க்கென வாழ்கின்ற நன்னெறியை சிவபெருமான் அருள்வார். அதுதான் பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். அவர் எப்படி நெஞ்சத்திலே இருப்பார் தெரியுமா? கரந்தவாள் கண்ணலொடு நெய் கலந்தார் போலே. கரந்த பசுவின் பால், அதிலே சர்க்கரை, அதிலே நெய், அனைத்தும் கலந்தால் எப்படி தித்திக்கும்? அப்படி சிவபெருமான் நம் உள்ளத்திலே அமர்ந்து நமக்கு தித்திப்பு தருவார். இறைவனை உளமுருக வணங்குகின்ற பொழுது உள்ளம் கோவிலாக மாறுகிறது. அந்த கோவிலிலே இத்துணை தித்திப்போடு, கரந்த வாள் கண்ணல் நெய், இத்துணை தித்திப்போடு இறைவன் அமர்கிறான். சிறந்த அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. அதற்கு மேலே இங்கே கவனிக்க வேண்டிய வரி, சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. சிறந்த அடியார். நாம் இறைவனை தொடர்ந்து வணங்கி, ஊன் உருக உள்ளம் உருக தொடர்ந்து வணங்கி, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து விரையார் கலர்க்கே கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து, அப்படி வணங்கி சிவகதி பேறு பெறுவதே நோக்கமாக கொண்டு இறைவனை தொழுது, நான் மறைக்கினும் நான் மறக்காது, நமச்சிவாயவே சொல்லும் நான் நமச்சிவாயவே, உடை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அப்படிப்பட்ட அடியார். சிறந்த அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. அப்படி தேனாக ஊறி சிறந்த அடியார் சிந்தனையுள் இருப்பார். அப்படிப்பட்ட அடியார்களோடு சிந்தனை எவ்வாறு இருக்கும்? எண்ணி பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு அருள் ஆற்றல் நமக்கு கிடைக்கும். சிவபுராணத்திலே இந்த 3 வரிகளை மாணிக்க வாசகர் முத்தான வரிகளாக வைத்திருக்கிறார். இப்படி பாருங்கள், வாழ்வியல் நெறியாக அதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். உங்களுடைய பேச்சு கரந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல இருந்தால் அனைவரும் கேட்பார்கள். ஒருவருக்கு ஆலோசனை சொல்லுகிற பொழுது
உங்களுடைய ஆலோசனை கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்திருக்க வேண்டும். ஆசிரியர் பாடங்களை நடத்துகிற பொழுது அந்த பாடம் கறந்தவால் நெய் கலந்து, கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்திருப்பது போல இருந்தால் மாணவர்கள் ஆண்டாண்டு காலம் பாடம் கேட்பார்கள். இப்படித்தான் ஒருவர் மற்றொருவரோடு உரையாடுகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது அது இனிமையாக இருக்க வேண்டும். இந்த வரி ஆசிரியருக்கு பொருந்தும், பேச்சாளருக்கு பொருந்தும், வாழ்வில் அனைத்து நிலைக்கும் இந்த வரி பொருந்தும். கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று. சீடன் மனதிலே குரு இப்படி இருக்க வேண்டும். சிறந்த அடியார் சிந்தனையில் என்பதிலே சிறந்த மாணவர்கள் சிந்தனையிலே என்று போட்டு பாருங்கள். ஆசிரியர்களுக்கு இந்த 3 வரி மிக பொருத்தமான வரிகள். கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று. சிறந்த சீடர்கள், சிறந்த மாணவர்கள் சிந்தனையிலே தேனூறி நின்று. எப்படி இருக்கும் பாருங்கள். உலகமே சுபிட்சமாக இருக்கும். எங்குமே இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று பாருங்கள். உலகமே சுபிட்சமாக இருக்கும், வீடு சுபிட்சமாக இருக்கும். ஒவ்வொருவர் நெஞ்சிலையும் இனிப்பாக இறைவன் அமர வேண்டும். அதற்கு நாம் தவம் செய்ய வேண்டும். நாவினிலே இன் சுவையாக, இன் சொல்லாக இறைவன் அமர வேண்டும். பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். இவையெல்லாம் சிவபுராணம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, திருவாசக முற்றோதலில் தொடர்ந்து கலந்து கொண்டு திருவாசகத்தை படிக்கின்ற பொழுது படிப்பவர்களுடைய உள்ளம் உயரும். அந்த உயர்வான உள்ளத்திலே ஆதி அந்தமில்லாத அருட்பெருஞ்சோதி வந்து பேரொளியாய் அமர்ந்து வாழ்வொளியை ஏற்றி வைப்பான். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய்.